கர்த்தருடைய பரிசுத்தமாக அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த பரிசுத்த நாளில் திருச்செவதில் சோதனை இறக்கம் பாராட்டினார். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசகம் கிடைத்ததோ யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தெய்வத்து நாமத்து மைவிடுவதாக இங்க பக்தன் யோபு சொல்லுகிற பிரகாரம் தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை காலங்கள் வருகிறது. அந்த காலத்தில் அவன் சொல்கிறான், நிர்வாணிவா என் தாயின் வயிறு கருத்தத்திற்கு வந்தேன், நிர்வாணியா விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். தேவன் இதை மீண்டும் நான் 2ஆம் முறை நினைக்கிற வார்த்தை இறைமானுக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் கடைசி காலத்தில் காணப்படுவதனாலே தெய்வத்திற்கு சரியாக அறிந்து ஓடப்பட வேண்டும் என்று இதை நமக்கு முன்மாதிரியாக வைக்கிறோம். வேதத்தில் பல சரித்திரங்கள் இருக்கிறது, மனிதனுடைய வரலாற்று உண்மைகள் இருக்கிறது. அதில் ஒரு காரியம் இந்த காரியம் என்று நாம் நினைவு பெறுகிறோம். இவன் ஊர் தேசத்தில் ஒரு பிரஸ்தாபப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன், ஐஸ்வர்யத்தின் கருத்தினில் ஒரு மிகுந்த ஒரு மனிதன். தேவன் அவனை தொடர்ந்து பின்பற்றி கடந்து போகிறான். அவனுக்கு கடந்து போகிற வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை உண்டாகிறது. அந்த சோதனையில் அவன் தன்னுடைய எல்லாத்தையும் இழக்கிறான். அப்படி இழக்கப்படும் போது அந்த வார்த்தை அவன் சொல்லுகிறான், நிர்வாண என் தாயின் வயிற்று கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணை அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், தேவனுடைய நாமத்து மகிமை உண்டாவதாக என்று சொல்கிறான். மனித வாழ்க்கை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் அப்படி தெளிவடைந்து கொள்ளப்பட நாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா நம்முடைய ஏதோ தோட்டத்திலிருந்து ஒரு கடைசி காலகட்டத்தை நாம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த முடிவை நீங்கள் தெளிவடைந்தால் தான் ஒரு ஜெயத்தை நம்ம அடைய முடியும். ஏன்னா நம்ம துவங்குகிற ஒரு வாழ்க்கையை முடிவை நீங்கள் தெளிவடைந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதெல்லாம் நாம் இறைவார்க்கும் எதிர்பார்க்கிற வேதம் சொல்லுகிற பிரகாரம் தேவனிடத்திலிருந்து பருத்திலிருந்து வருது எல்லாமே நன்மையாகி வரும். தீமை என்பது தேவனிடத்தில் ஒருபோதும் வரவே வராது. நம்ம சாதாரண ஒரு மனிதன் எடுத்தோம்னா நல்ல மனிதனிடத்திலிருந்து எப்பயுமே நல்லதுதான் வரும், தீமை வரும்போது வரவே வராது. நல்ல மனிதன் தீமை செய்ய மாட்டாங்க. இதான் தேவனுடைய பார்வை என்பது எப்போவுமே நன்மை செய்கிற நிகழ்வு மாத்திரம்தான். தீமை என்பது பொல்லாத இடத்திலிருந்து கடந்து வருகிறது. அதன் அடிப்படைக்குள்ளாக பொல்லாங்கு எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கே தீமை உண்டாகுது என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நம்ம கடைசி காலத்து நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த காலத்துடைய நிறைவு என்னன்னு புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா நம்முடைய ஏதோன் தோட்டத்திலிருந்து சத்துருவாய் சாத்தான் நம்மளை ஒவ்வொரு நிலைகளும் வஞ்சித்து கொண்டே இருக்கிறான். அதன் அடிப்படைக்குள்ளாக இந்த பூமியில் உண்டாகிற பாவங்களாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், எந்த ஒரு நிலைகளாக இருந்தாலும் அது சாத்தானிடத்திலிருந்து வருவதாக நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதன் அடிப்படைக்குள்ளாக இதை ஏன் வருது என்பதை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒன்று தெய்வ திட்டத்தை சாத்தான் தடுக்கப்பட வேண்டும் என்று ஒன்று கண்காணிக்கப்படுகிறது. ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை நம்முடைய தலைமுறை செய்த பாவத்தினாலே ஒரு மனிதனை பின்பற்றுகிறது. ஏன்னா பாவம் என்பது 2ஆக பிரிக்கிறான். ஒன்று ஜென்ம பாவம் என்று, ஒன்று கர்ம பாவம். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் மனிதனுடைய பாவங்கள் நம்மை பின்பற்றுவதாக வருகிறது. ரெண்டாவதாக நம்ம செய்கிற பாவங்கள் நம்மை பின்பற்றுகிறது. இப்படிப்பட்ட நிலைகள் கடந்து வருவதாக பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவனை நீங்கள் சரியாக கற்றுக்கொள்ளப்படவிட்டால் சாத்தானை சோதித்து தீமை செய்து விடுவோம். ஏன்னா சோதனை என்பதோடு பெருசு கிடையாது, நாம் ஜெயிக்கலாம். ஆனால் தீமை செய்து விட என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவரிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். தீர்க்கதரிசியுடைய இரத்தமும் பரிசுத்தவானுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவரிடத்தில் காணப்பட்டது. வேதம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற
இந்த பூமியில தெய்வத்திடத்தை பிரதானம் செய்ய வந்த தீர்க்கதரிசிகள், தேவனை பின்பற்றுகிற பரிசுத்தவான்கள், இந்த பூமியில கொல்லப்பட்ட அனைவருடைய பாவமும் அவரிடத்தில் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம அறிவுரைத்தர்கள் சொல்லுகிற பிரகாரம் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான் என்று சொல்கிறான். அதனால் அவருடைய பிரதான எண்ணங்கள் நோக்கங்கள் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த பூமிக்குள்ளாக அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான். இந்த 3 காரியங்களை அவன் நடைமுறைப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். அதனால இறை சொல்லிதான் சொல்லுகிற பிரகாரம் என்னோட வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வருகிறது, இக்கட்டான சூழ்நிலை தள்ளப்படுகிறோம், மீற முடியாமல் நிலைகள் நாம் கடந்து போகிறோம். எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசாசு தான் என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்ல பூமிக்குள்ளாக எங்கு ஒரு தீமைகள் உண்டானாலும் சரி, விபரீதமான எந்த ஒரு காரியம் நடந்தாலும் சரி, சாத்தானுடைய நிலைப்பாடுகள், ஏன்னா சாத்தான் ஒரு பெரிய கடல், அது விவரமாக சொல்லக்கூடாது, பயந்துருங்க சில விஷயங்களை. அதில் இறைமாறுக்கிறவங்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த செய்வனெல்லாம் சொல்கிறோம் பாருங்களா, மாந்திரிகம், சில நம்புவாங்க சில நம்ப மாட்டாங்க. அவருடைய தன்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஊழிய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாந்திரிகம் செய்கிறோம், அந்த அனுப்பப்படுற ஆவி பார்த்தீங்கன்னா 50 ஆண்டில் 100 ஆண்டில் தான் சொல்லுகிறத செய்கிற வரைக்கும் திரும்பி வரவே வராது. ஒவ்வொரு காலத்து சமயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படி சமயத்தை பார்த்து அந்த கரெக்டான ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அது சேதப்படுத்தி விடும். இப்படிப்பட்ட நிகழ்வுகளாம் சில பலமுள்ள சில ஆவி மடல்களை பயன்படுத்தி, நியாய தீர்ப்பு அடையாமல் இருக்கிற மரித்து போன ஆவிகளை பயன்படுத்தி இப்படி ஒரு தீமைகளை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீ இந்திய உலகத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் எந்த ஒரு தனிப்பட்ட தேசத்தை எடுத்துக்கொண்டாலும் முழுவதுமே ஆவி மண்டலத்துடைய நடத்துறது தான் இருக்கிறாங்க. நீங்கள் அரசியல்வாதி எடுத்தீங்கன்னா எல்லாம் 3 கயிறு 4 கயிறு கட்டியிருப்பான். இன்னும் நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஆவிக்குற மண்டலத்தை அடிக்கலப்படுத்தி அதை கைவசப்படுத்தி மனிதன் முழுவதும் ஆவிக்குற மண்டலத்தை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆவிக்குற மண்டலம் மனிதனை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. மனிதன் சிந்தனையே எடுத்துக்கொண்டீங்கன்னா கொஞ்சம் தான், முழுவதுமே ஆவிக்குற மண்டலம் தான் மனிதனை தன்னை கைவசப்படுத்தி ஆவிக்குற மண்டலம் மனிதனை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கணும், அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் நம்ம இறைவன் படைத்து கொண்ட தேவனுக்கு நமக்கு ஒரு உறவு அப்பா பிள்ளைகள் தான். எந்த ஒரு தாப்பனும் தன் பிள்ளைக்கு துரோகம் பண்ணவே மாட்டாங்க, கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. எத்தனை பேர் தவறு செஞ்சாலும் அவனுக்கு திருந்துவானா திருந்து வரமாட்டான் தான் எதிர்பார்ப்பாங்க தவிர தீமை என்பது ஒரு பேர் செய்ய மாட்டாங்க. ஆனால் இறை சமூகம் மனித குலத்தில் நமக்கு அப்பா பிள்ளைகளை தான் இருக்கிறோம். தேவன் ஒருபோது தீமை செய்ய மாட்டான். இப்போ தீமை என்பது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விழுந்து போன கேருப்பு மூலியமாக, கைவிடப்பட்ட மனிதன் மூலியமாக, அக்கினி கடல் தண்டனைக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஆவிக்குற மண்டலத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு தீமைகள் நடைமுறைப்படுத்துகிறது. அதனால் நான் பல முறை சொல்லுகிற ஒரு விஷயங்கள், ஒரு வில்லேஜில் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு கிராமத்தில் நகரத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த மரணம் என்று தொடர்ந்து நடக்கும். நீங்கள் உதாரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சிலது ஆக்சிடென்ட் ஆகிடுவாங்க, சிலது மண்ணெண்ணை வந்து குழந்தைக்குவாங்க. இப்படிப்பட்ட ஆவிக்கிற மண்டலம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கூட்டத்தை தேடிக்கிட்டே இருக்கும். இப்போ எங்கே இப்படி ஒரு சூழ்நிலை உண்டாகுதோ அப்படி நடைமுறைப்படுத்தி விடும். அதனால் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருமே இந்த ஆக்சிடென்ட்லேயே சாவாங்க, மண்ணெண்ணை ஊற்றி குழந்தைக்குவாங்க, குடும்ப சண்டை உண்டாக்கி தற்கொலை பண்ணிக்குவாங்க. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவிக்கிற மன்னோட நிகழ்வு தான். நீங்கள் நிறைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா சில தெரியும். எனக்கு தெரிஞ்ச போன வாரம் பேசிகிட்டு இருந்தோம், ஒரு சகோதரர் இறந்துட்டாங்க. கரெக்டாக 16 நாள் இன்னொருத்தர் இறந்துருவாங்க. தொடர்ந்துக்கிட்ட ஒரு 8 வரணும். போன வாரம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க, இதுக்காக ஜோம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி. கரெக்டாக அந்த 16 நாள் முடியும் போது யாராவது செத்துப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஆவிக்கிற மண்டலம் பார்த்தீங்கன்னா மனிதனை பார்த்தீங்கன்னா தனக்கு ஆள் சேர்த்து கொண்டுக்கிறது. ஒவ்வொன்றும் ஒரு கூட்டமாக இருக்குன்னு வச்சுக்கலாங்களா. அதன் அடிப்படைகளாக நாம் இறை சமூகத்துக்குள்ளாக தீமை என்பது நாம் எதிர்பார்க்கிறவனமாக ஒரு 90% எடுத்துக்கொள்ளலாம். ஆவிக்குற மண்டலம் அது காரணமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் பூமிகளாக இப்படிப்பட்ட யோக பக்தனுக்கு ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனை அவன் சொல்லுகிறான், என் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணம் வருகிறேன்,
நிர்வாணமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறேன் என்று சொல்லி. பொதுவாக என்ன இந்த பூமிக்குரிய இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல என்பதை அறிந்திருக்கிறான். தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையான வருத்தமும் சஞ்சலமும், அது சீக்கிரமாக கடந்து போகிறதும் நாட்களும் பறந்து போகிறோம் என்றார். ஆனால் நான் நாட்களில் மனிதனுடைய ஆயுசு நாட்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த கடைசி காலங்கள் கடந்து வர நிலைகளில் ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மீதான 80 ஆண்டுகள் வாழ்கிறார். அந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தம் நிறைந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நம்ம இறை சமூகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆதாம் 930 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார். ஒவ்வொரு நாட்களும் எங்களை கடந்து போக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்திலே மையப்பொருளாக நடைமுறைப்படுத்துகிற தேவ திட்டத்தின்படி மனிதன் கடந்து போற என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இந்த வாழ்க்கை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த நாட்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இயேசுவின் வருகைக்கு முன்பாக ஆயுசு நாட்கள் திட்டமிடுகிறார். 70 + 80 என்று சொல்லிட்டு இன்னும் நீங்க கடந்து போனீங்கன்னா ஒரு ஆயுசு நாட்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டு போகிறார். அந்த காலத்தின் அடிக்கப்படுத்த 3 ஆண்டுகள் என்று திட்டமிடுகிறார். இப்படிப்பட்ட மனித வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாட்களும் ஒரு குறைந்த காலகட்டத்தை எட்டி கடந்து போகிறது. அதை நாம் அறிந்து கொண்டு இந்த பூமிக்குள்ள நடைமுறைப்படுத்துகிற மனித வாழ்க்கை என்பது ஒரு நிரந்தரம் அல்ல. அதுவும் கடைசி காலத்தில் காணப்படுவனாலே ஒரு கடினமான காலத்தை நாம் கடந்து போகிறேன் என்பது நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், முடிவு வருகிறது, தேசத்தின் 4 முனைகளின் மேலும் முடிவு வருகிறது. இப்போதே உன்மேல் முடிவு வருகிறது. நான் என் கோபத்தை உன்மேல் வருவித்து உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவருப்புகளின் பலனை உன்மேல் வரப்பண்ணுவேன். என் கண் உன்னை தப்ப விடாது. நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வர பண்ணுவேன். உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது, இதோ ஏகமான தீங்கு வருகிறது. முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது, இதோ வருகிறது. தேசத்தில் குடியிருக்கிறவனே, அந்நாளில் விடியற் காலம் வருகிறது, காலம் வருகிறது, அமளியின் நாள் சமீபத்திருக்கிறது, மலைகளில் சந்தோஷ சத்தம் இல்லை. பின்னு கர்த்தர் சொல்லுகிறதாவது, மனுபுத்திரனை இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்ல என்னவென்றால், முடிவு வருகிறது, தேசத்து 4 முனைகளில் முடிவு வருகிறது. 15 வாசிங்க. வெளியே பட்டயமும் உள்ளே கொள்ளை நோயும் பஞ்சமும் உண்டு. வயல்வெளியில் இருக்கிறவன் பட்டயத்தால் சாவான், நகரத்தில் இருக்கிறவனையோ பஞ்சம் கொள்ளை நோயும் பட்சிக்கும். அவர்களில் தப்புகிறவர்கள் தப்புவார்கள், ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் தன் அக்கிரம நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களைப் போல மலைகளில் இருப்பார்கள். எல்லா கைகளும் சலித்து எல்லா முழங்கால்களும் தண்ணீரைப் போல தத்தளிக்கும். இரட்டை உரித்துக் கொள்வார்கள், தத்தளிப்பு அவர்களை மூடும். எல்லா முகங்களும் வெட்கப்படும், எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும். தங்கள் வெள்ளியை தெருக்களிலே எரித்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனாலே தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடர்களாய் இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி அறிவிக்கிற பிரகாரம் வெளியே பட்டயமும் உள்ளே கொள்ளை நோயும் பஞ்சமும் உண்டாகும். வயல்வெளியில் இருக்கிற பட்டயத்தால் சாவான், நகரத்தில் இருக்கிற பஞ்சம் கொள்ளை நோயும் பட்சிக்கும். அதனால் வேதத்துடைய தேவ திட்டம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு விடியற் காலம் வருவதற்கு முன்பாக இந்த பூமியுடைய 4 திசைகளிலும் ஒரு முடிவு உண்டாகுது என்று சொல்கிறது. ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற நாளுக்கு நாம்
எண்ணுகிற பிரகாரம் பணம் வசதி வாய்ப்பு இருந்தால் நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறது நினைக்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிறோமோ அதிலிருந்து ஒருவன் என்ன பண்ண முடியும், தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஏன்னா அவனுடைய கிரியைகளுக்கு தக்க அவனை தேவன் பாதுகாக்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் காலத்தின் கடைசி நிலையை மையப்படுத்தி இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் பூமிக்குரிய எல்லா கோணத்திலையும் ஒரு பெரிய ஆபத்து காலத்தை நாம் சந்திக்கிறோம். அதிலிருந்து மனிதன் எந்த நிலையிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மை காப்பாற்ற முடியாது என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 1. பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டோ? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு, அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். பச்சை புழு விட்டத்தை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சை ரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சை ரசத்தின் நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாய் என்று விளக்கப்பட்டது. இங்க இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக அந்த 3 அதிகாரமே கடைசி காலத்தில் நடைமுறைப்படுத்துகிற சம்பவங்கள். முதியோரை இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடியிலும் செவி கொடுங்கள். உங்கள் நாட்களாவது உங்கள் பிதாக்களின் நாட்கள் இப்படிப்பட்ட சம்பவித்ததுண்டா? இதன் செய்தி உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிங்கள். இது உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு, அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கு தெரிவிக்க கடவார்கள். பச்சை புலி விட்டதை வெட்டிகளை தின்றது, வெட்டிகளை விட்டதை பச்சைகளை தின்றது, பச்சைகளை விட முசுகொடை விட்டு தின்றது என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் விவசாயத்தில் இருக்கிறவங்களா தெரியும், எவ்வளோ ஒரு கடினமான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பூமியினுடைய 4 திசை என்று சொல்லுகிற அதே கடற்கரை எடுத்துக்கொண்டீங்கன்னா பாடே கிடையாது. ஒரு 4 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பூமிக்குள்ள இருக்கிற மனிதன் செய்கிற எல்லா நிலைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு உண்டாகிறது. ஏன்னா வேதம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற சொல்லுகிற பிரகாரம் ஆபத்து பிரச்சனை என்பது ஏதோ எங்கோ ஒரு இடத்துல இருக்கும். பூமியோட 4 திசையும் வருவதே கிடையாது. கடைசி நாட்கள் தேவன் தீர்மானிக்கப்பட்ட பிரகாரம் பூமியோட 4 திசை உண்டாகுது என்று பார்க்கிறோம். நீங்கள் கொரோனா ஒரு கடினமான ஒரு ஆதாரம். இதை போல என்ன பல சம்பவங்கள் வேதத்தில் சொல்லுகிற பிரகாரம் கடலுக்கரை வாரமா சமாதானம் இருக்காதுன்னு சொல்லுகிறான். எங்கேயாவது ஒரு நிலநடுக்கம் உண்டாச்சுன்னா கடலுக்கரை முழுவதும் பயப்படுறாங்க. ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையும் கடைசி காலம் என்பது நமக்கு ஒரு மைய பொருளாக நடைமுறைப்படுத்த நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் வேதத்துடைய ஒரு இக்கட்டமான நிலைகள் இருப்பதனாலே வேதத்தின் மகத்துவங்களை அறிந்தும் நாம் அதை பின்பற்றி கடந்து போகப்பட வேண்டும், தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் யோபு முந்தின காலகட்டங்கள் அவன் காலத்தை சரியாக அறிந்திருந்தான். நாமே அந்த காலத்துக்குள்ளாக நின்று கொண்டிருக்கிறோம். நாம் இன்னும் சுதாரித்துக் கொள்ளப்பட என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். முதலாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களின் 1/3 வெந்து போயிற்று, பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று. இரண்டாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று. மூன்றாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவிட்டை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளின் 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். நாம் இறை சமூகத்தில் பார்க்கிறோம். முதலாம் தூதன் எக்காளம் ஊதினான்.
அப்போது ரத்தம் கலந்த கல்மணி அக்னியை உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களை 3 பிறகு வெந்து போயிட்டு பசும்போல் எரிந்து போயிட்டு. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினால் அக்னி எரிகிற பெரிய மலை போன்ற சமுத்திரத்தில் போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 3 பங்கு ரத்தமாக மாறிற்று. வேதம் நமக்கு சொல்லுகிற பிரகாரம் காலத்துடைய இறுதி நாட்கள்ல இந்த பூமியிலும் சமாதானம் என்பது ஒன்று கிடையாது. இது நம்ம அந்த வருஷம் ஆட்சி காலத்துல எதிர்பார்க்கிறோம். ஏற்கனவே தேவன் சொல்லியிருக்கிறார், 4ஆம் முத்திரை வரைக்கும் உடைச்சாச்சு, 5ஆம் முத்திரை ஸ்டார்ட் பண்ண போகிறார். 5ஆம் முத்திரை அந்த வருஷம் ஆட்சி காலம் என்று நமக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படைக்குள்ளாக வாசிப்போன வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்திற்கு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன்படிக்கைக்காரர்களுக்காரரும் தொடர்ந்து 7ஆம் வசனத்தோட வாசிக்கலாம். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவர்களுக்கு இந்த கொடுக்கப்பட்டது. சம்பவத்தை பார்க்கிறோம். அவர் 4ஆம் முத்திரை உடைத்த போது 4ஆம் ஜீவனை வந்து பார் என்று சொல்லு சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்த விதம் மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவனுக்கு பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியுடைய துஷ்டமிருகங்களினாலும் பூமியுடைய காற்பங்களுடைய கொலை செய்யும்படியான இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் போர் துவங்கின நாட்களை தான் கடவுள் சொன்னால் 4ஆம் முத்திரை உடைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை நீங்களை பார்த்தீங்கன்னா அங்கே பூமியுடைய காற்பங்கு என்று சொல்லுவார். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காசாவிலேருந்து ஒரு 4 தேசம், சிரியா, ஓமான், இப்படிப்பட்ட 4 தேசத்துக்குள்ள அவங்க சின்ன சின்ன தேசம், அதாவது காற்பங்கு என்று சொல்லுகிறான். அந்த யுத்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மரணம் தான் அங்கே, ஒன்றும் பிழைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. மரணம் அடைந்த இடத்துல என்ன உண்டாகுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சம். இப்படிப்பட்ட இதுவே 4ஆம் முத்திரை என்று தேவன் நமக்கு நேரடி அறிவிக்கப்பட்ட ஒரு சம்பவம். அடுத்தபடியாக 5ஆம் முத்திரை. 5ஆம் முத்திரை என்பது அந்த வருஷம் ஆட்சி காலத்தை துவங்குகிற நிலை. அங்கே பரிசுத்தவங்க அநேகர் மதிக்கப்பட வேண்டிய சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால் நம்ம இறை சமூகத்துக்குள்ளாக 5ஆம் முத்திரையுடைய காலத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம். தேவன் என்னைக்கு துவங்க போகிறார் என்பது தெரியல. அப்படி துவங்குற நாட்களில் தேவனுடைய நீங்கள் யோவேல் 1ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட பிரகாரம் அங்கே தேசத்தில் காணப்படுகிற பயிர் வகையில் வாழ்வாதாரத்தை மாத்திரம் அங்கே சேதப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ ஜனங்களுக்கு ஒரு நெருக்கடி உண்டாகிறது. அப்படி நெருக்கடி உண்டாவதனாலே அவர்களுக்கு பலமுள்ள ஒரு சேதத்தை சம்பவிக்க என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். மீண்டும் யோவேல் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசிப்போம். 6 வாசிப்போம். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. அது என் திராட்சை செடியை அழித்து என் அக்கிரமத்தை முறித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. பார்க்கிறோம், எண்ண முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தில் மலைவேறுகிறது. அது பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கனவே பற்கள் அதற்கு உண்டு. அதெல்லாம் கடந்து வர போகிற தேசம் முழுவதற்கும் ஒரு மனிதன் ஒரு பலத்த ஜாதி என்று சொல்லுகிறான். அதை ஒப்பிடுகிறான். பற்கள் சிங்கத்தின் பற்கள், சிங்கத்தின் கனவே பற்கள் அதற்கு உண்டு.
அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டியை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்தில் உண்டாகிற ஒரு பெரிய போராட்டம். அதனால என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, அந்த போராட்டத்தில் நிறைய இழப்புகள் சாவுகளும் உண்டாகிறது. அதனால என்ன நடைமுறைப்படுத்த போது பார்த்தீங்கன்னா, அடி கிளைகள் வெண்மையாயிற்று என்று சொல்கிறது. உபத்திரம் இல்லைன்னா நமக்கு பரிசுத்தம் என்பது கிடையாது. நாமளும் அந்த நிலைகளை கடந்து போகாதனாலே தேவன் இப்படிப்பட்ட ஒரு உபத்திர காலத்தை உருவாக்கி ஒரு பலமுள்ள கிளைகளை அங்கே நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து அந்த 1ஆம் அதிகாரம் 8 வாசிக்கும். தன் பாலிய வயதில் புருஷனுக்காக ரெட்டிருத்திருக்கிற பெண்ணை போல புலம்பு. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். வயல்வெளி பாழாயிற்று. பூமி துக்கம் கொண்டாடுகிறது. விளைச்சல் அழிக்கப்பட்டது. புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று. எண்ணெய் மாண்டு போயிற்று. பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள். கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயிற்று. திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள். வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போய்கிறது. மாதளை பேரிச்சம் கிச்சலை முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. சந்தோஷம் மனுபுத்திரனை விட்டு ஒழிந்து போயிற்று. இங்க பார்க்கிறோம், அந்த நாட்களை தேவ சந்ததியை ஒப்பிடுகிறார். தான் பாண்டிய வயது புருஷனுக்காக ரெட்டுடுத்துகிற பெண்ணை போல புலம்பு. போஜனபடி பானபடி கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அகன்று போயின. கர்த்தர் ஊழியக்கார ஆசிரியரை துக்கிக்கிறார்கள். வயல்வெளி பாழா போயிற்று. பூமி துக்கம் கொண்டாடுகிறது. விளைச்சல் அழிக்கப்பட்டது. புது திராட்சை வற்றி போயிற்று என்று அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. இங்கே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அமித்ஷா சொல்லிருக்கிறார். பத்திரிகையோட பார்த்துருப்பீங்க. கட்டாயமாக இந்தியாவில் எல்லாரும் சிப்பு தரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு. சிப்பை தரிச்சாதான் நமக்கு தேசத்துக்கு பாதுகாப்பு. சிப்பை தரிக்காத வரைக்கும் தேசத்தை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி உள்துறையில் ஒரு மீட்டிங் போட்டு போன வாரம் தான் கண்டிப்பாக சிப்பை தரிச்சு தான் ஆகணும் என்று ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இறைசன்னிதானம் என்பது பூமிக்குள்ளாக தீவிரவாதிகளாலே அதிகம் சேதமும் பாதுகாப்பு இல்லாதனாலே தேசத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக தேவன் திட்டமான பிரகாரம் எல்லாம் நாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆனால் இறைமாருக்கு நாம் சொல்லுகிற பிரகாரம், தேவனை வாக்கு கொடுத்திருக்க பிரகாரம், எப்போது வானமண்டலத்தில் இருக்கிற கேது பெக்கீடு தள்ளிட்டோமோ அன்னிலிருந்து எல்லாம் துவங்க ஆரம்பிச்சிடும். பூமிக்குள்ள எல்லாம் ரெடியாக இருக்கு. ஒரே ஒரு வேலை நம்ம செய்ய வேண்டிய வேலையை மத்திய வேலை சாத்தனை கீழே தள்ளப்பட வேண்டும். அவன் தள்ளுன அடுத்த நாளுக்களே மாச கணக்கெல்லாம் கிடையாது. அடுத்த நாளுக்கு அதோடைய பூமிக்கு அவன் தயார் நிலையில் கடந்து போய்விடுவார்கள். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு கடினமான காலத்துக்குள்ளாக இருக்கிறோம். யோபு பக்தனை ஒருவரை மாத்திரம் போராடி அவனுடைய பரிசுத்தத்தை நிலைக்குலைக செய்து அவன் விசுவாசத்தை சோதிக்கப்பட்டது. ஆனால் பூமியில் இருக்கிற எல்லா பரிசுத்தமும் சோதிக்கப்பட்டு நாம் பொன்னாக விளங்க போகப்பட வேண்டும். ஆசாரிகள் துக்கிக்கிறார்கள். பலிபிடத்தில் இப்படியாக ஆகாரம் இல்லை, விளைச்சல்கள் அழிக்கப்பட்டது, திராட்சரசங்கள் எண்ணெய் போச்சு, இப்படி எந்த ஒரு நிலைகளும் தேசத்தில் இப்படியாக இழந்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஆனால் அப்படியோட காலத்தின் மத்தியில் இருப்பதனாலே நம் சகலத்தை எதிர்கொள்வதற்கு தைரியம் பட வேண்டும். கர்த்தர் எப்படி சிறுவதை 40 ஆண்டுகள் போஷித்து நடத்தினாரோ அது போல நடத்துவார் என்கிற நிலைகளை நாம் தயாராக்கி கொள்ளப்பட வேண்டும். ஆனால் வேதத்தினுடைய கடைசி நாம் நிலைகளை காணப்படுவதனாலே ஒரு கடினமான காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பதனாலே நம்மை தயார்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யோபு 2ஆம் அதிகாரம் 6 வாசிக்கும். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய கற்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு கோட்டை எடுத்து தன்னை சுருட்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி
பார்க்கிறோம். அவனுடைய ஒரு மரத்தின் வேர்களை வெட்டினா மரம் சாஞ்சிடும் என்று முதல்ல தன் சுற்றி காணப்படுகிற தன்னுடைய குடும்பம், ஐஸ்வர்யம், கனத்தில் சோதனை உண்டாகிறது. அவன் எல்லாருக்கும் தெளிவாக இருக்கலாம். சாத்தான் மறுபடியும் போகிறான். அவன் சோதிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகிறான். அவன் தேவன் சொல்லுகிறான், அவனுடைய ஜீவனை மாத்திரம் நீ கையை வைத்து விடாதே. அவன் எந்த நினைவினாலும் சோதித்து நீ கடந்து போ, அவன் எனக்கு எல்லா நிலையிலும் உத்தமமாக இருப்பான் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். தான் மனைவி சோர்ந்து போகிறான். இன்னும் தேவன் மேல் நீ உத்தமமாக இருக்கிறாய் என்று அவன் கேட்கிறான். நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவனுக்கு நன்மை பெற்றனா தீமை பெற வேண்டாமே என்று அவன் மனைவிக்கு ஆறுதல் சொல்லுகிறான். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக நாம் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சோதனை என்பது மனிதனுக்கு அவன் விசுவாசத்தை பறித்து பார்க்கக்கூடியது, அவன் விசுவாசத்தை நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்ல எல்லாத்துக்கும் நாம் தைரியமாக இருந்து தேவனை சார்ந்து நாம் கடந்து போகும்போது நாம் ஈஸியாக எல்லாத்தையும் நாம் ஜெயித்து விடலாம். ஏன்னா காலம் ஒரு கடினமான காலத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு என்பது நாம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14 18 வரைக்கும் வாசிப்போம். செப்பனியா 1 14 18. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாய் எக்காலம் ஒதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியை போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடைக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொருளும் அவர்களை தப்பிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணும். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அதாவது கர்த்தருடைய பெரிய நாள் என்பது இயேசு கிறிஸ்துவின் வருகை. அது கிட்ட சேர்ந்து மிகவும் தீவிரிக்கிறது. கர்த்தருடைய நாள் இருக்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கரித்தினால், அது இக்கட்டு இடுக்கமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், அது அரண்மைப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஓதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் அவள் குருடனை போல நடக்கும்படி நான் அவளை வருத்தப்படுத்துவேன். ஒரு அர்த்தம் புழுதியை போல சொரியப்படும், அவன் மாம்சம் எருவை போல கிடக்கும் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய நாட்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக ஒரு பலமுள்ள நாளை நாம் சந்திக்க போகிறோம். ஆனால் தேவ ஜனங்களுக்கு அது மிகவும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஒரு பக்கம் நெருக்கமான இடுக்கமான இருந்தாலும் தேவ ஜனங்களுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். பாதுகாப்பை நடைமுறைப்படுத்த, ஏன்னா ரெண்டுமே இங்கே கட்டளை கொடுக்கிறான். ஒன்று ஆபத்தும் என்று சொல்லுகிறான், ஒன்று சமாதானம் என்று சொல்லுகிறான். ரெண்டுமே தேவ ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்துவதனாலே தன் ஜனங்களை அவர் காப்பாற்றுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூரியக்காரரையும் கல்தேயரையும் அழைத்துச் சொன்னார். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றார். நேபுகாத்நேச்சர் மன்னன் பார்த்தீங்கன்னா அவன் 2ஆம் வருஷம் ஆளுகை செய்யப்படும் போது அவனுக்கு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்தை பார்த்து கலங்கி நித்திரை தெரிந்து பயந்து காணப்படுகிறான். ஆனால் சொப்பனத்தை மறந்துட்டான்.
தேசத்தில் இருக்கிற ஞானிகள் எல்லாம் வரவழைத்து, நான் ஒரு சொப்பனை கண்டேன், அது நீங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். அப்போ வருகிற எல்லாரும் கேட்குறாங்க, ராஜாவே நீ என்ன சொப்பனை கண்டேன்னு சொல்லு, நாங்கள் அர்த்தங்களை சொல்லுகிறோம் என்று சொல்லி. நான் சொப்பனத்தை மறந்து விட்டேன், நீங்கள் சொப்பனத்தையும் அது அர்த்தத்தை கண்டிப்பாக சொன்னால்தான் உங்களை விடுவேன், உங்களை கொலை செய்து விடுவேன் என்று சொல்லுகிறான். 20ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறியார். வெளிச்சம் அவரிடத்தில் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்னைக்கும் உள்ள சதாகாலம் ஸ்தோத்திரம், ஞானமும் வல்லமை அவருக்குரியது. அவர் காலங்களும் சமயங்களும் மாற்றுகிறவர். ராஜாக்களத்தில் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தை அறிவை கொடுக்கிறவர் என்று பார்க்கிறோம். அதுக்கு தானியேல் சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் எல்லாம் இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் காலங்களை கொடுங்கள் என்று அவன் கேட்டுக்கொள்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் 29 வாசிப்போம். அப்படியே ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்த்திலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனால் அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீ அறியவும் இந்த மறைப்பொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. தேவ சமூகத்தில் பார்க்கிறோம். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ராஜரீகத்தை பெற்றுக்கொள்கிறான். தேசத்தில் ஒரு பெரிய பராங்கசாலை காணப்படுகிறான். உலகத்தில் எல்லாம் செய்து முடித்து விட்டோம், இனி என்ன நடக்கும் என்கிற அவன் வாழ்க்கையில் ஒரு எண்ணம் உண்டாச்சு. இது கர்வம் என்று சொல்லுவோம். அப்படி காணப்பட்டதுனாலே தேவன் வந்து இனி பூமியில் நடக்க போகிற சம்பவத்தை அங்கே அறிவித்ததாக நான் பார்க்கிறோம். 43 வாசிப்புமே. நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பை கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும். இப்போது அவன் என்ன நடக்கும் என்று அவன் எதிர்பார்த்ததினாலே அந்த காரியத்தை தேவன் அவனுக்கு அறிவிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு சிலையை காண்பித்து 5 பாகங்களை பிரிக்கிறார். 5 பாகங்களை பிரித்து கடைசியாக காணப்படும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சமூகத்துக்குள்ளாக இப்படி ஒரு காரியத்தை நம்ம அறிவித்ததாக நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்ம இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் காலம் என்பது தேவனுடைய சமூகத்தில் உள்ளது. கர்த்தருடைய பார்வையில் இருப்பதனாலே நாம் எந்த அளவுக்கு நாம் நிதானமாக நடந்து கொள்கிறோமோ அதற்கேற்றபடி நாம் அதை காத்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தை நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பூமி நிறைவெல்லாம் தேவனுடைய பார்வையில் இருக்கிறது. தேவனை சார்ந்து இருப்பதனாலே
கர்த்தர் சமூகத்தை நாம் கடந்து போய் அதை நாம் அணிந்து கொள்ளப்பட வேண்டும், நாம் நினைவு கூறப்பட வேண்டும். மூன்றாவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுகிறார். ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். ஆபகுக்கு 3:17. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இங்க பார்க்கணும், இந்த ஆபகுக்கு தீர்க்கதரிசி எழுதுகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். அதான் நாங்க யோபு பக்தன் சொல்லுகிற பிரகாரம் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணமே வந்தேன், நிர்வாணம் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். இந்த பூமியில ஒருவனும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போனது அல்ல. அதன் அடிப்படைக்குள்ளாக பூமிக்குள்ள எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். கடவுள் கொடுத்ததை சந்தோஷத்தோடு அணிவித்துக் கொள்ளலாம், தவறல்ல. ஆனால் இறைமானங்கள் நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அது தெய்வ சமூகத்தில் எல்லாமும் எதிர்கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் தெய்வ சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாந்தனை எந்த இடத்துல எடுத்துக்கொண்டாலும் சரி, மனிதனை எதை நேசிக்கிறோமோ சாத்தான் அதை கையை வச்சிருவான். மனிதனுக்கு எது தேவையோ அங்கே போய் இடுக்கல் பண்ணுவான், தீமை செய்வான். இதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டும். ஆனால் பூமிக்குரிய விஷயங்களை எதுவுமே நம்ம அதிகமாக அது மேலே பாசம் வைத்துக் கொள்ள விடாமல் தேவனும் சார்ந்து போக வேண்டும். அப்படி கடந்து போகணும், ஈஸியாக நாம் ஜெயித்திடலாம். நீங்கள் தேவனும் சார்ந்து கடந்து போகப்பட விட்டால் சாத்தான் அதை மையப்படுத்தி நம்ம தோற்கடித்து விடுவோம். ஆனால் இந்த பக்தன் சொல்லுகிற பிரகாரம் அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், இப்படி தன்னை வாழ்வார்த்தம் சார்ந்து இருக்கிற எதை நான் இழந்து போனாலும் தெய்வன் மேலே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்கிறான். அதனால் வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். உலகத்தை ஒரு சிறந்த நிலை, ஒரு நோய் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை, முதல் நிலை. ரெண்டாவது, நமக்கு தேவையான அன்றாட வாழ்வாதாரத்தை சந்தித்தாவே அடுத்து ஒரு பெரிய உயர்ந்த நிலை. பாக்கி எந்த நிலையில கடந்து போனாலும் நமக்கு இக்கட்டுகள் அதிகம். தேவனை நாம் சார்ந்து கடந்து போகும்போது சகலத்தை நாம் ஜெயித்து விடலாம், அதான் முக்கியம். இறை சமூகத்துக்குள்ளாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்களும் தேவன் அறிவிக்கிற வெளிப்பாடுகள்லாம் பார்த்து பயப்பட வேண்டியது. என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும், என்ன நடைமுறைப்படுத்துனே தெரிய மாட்டேங்கிறது. நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கடவுள் ஒரு சம்பவத்தை அறிவிக்கிறான், எப்படி மேற்கொள்ள போறோம் என்பது நமக்கு தெரியல. தேவன் எவ்வளவு பாதுகாத்துக் கொள்வான். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்தும். இன்னைக்கு காலம் பார்த்தீங்கன்னா 2 நல்ல மரம், ஒரே மரம், 2 மரம் ஒன்னாவே இருக்கு. அது சாதாரண ஒரு மனிதன் ஒரு சின்ன ஒரு ஆக்கிரமிப்பு அடிச்சு அதை அப்படியே சாய்ச்சி போட்டு போயிடறான். அவ்வளோ பெரிய மரம் இது எப்படி சாய்ப்பான்னு பார்க்குற, ஈஸியாக ஒரே ஒரு ஆக்கிரமிப்பு அடிச்சு அழகாக தள்ளிட்டு போயிட்டான். ஆனால் என்னென்ன நிலைகள் என்பது நம்ம யூகிக்கவே முடியல. ஒவ்வொரு நாட்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், சாத்தான் என்ன நிலைப்படுத்துவான்னு நம்ம நிர்ணயிக்க முடியல. ஆனால் தேவன் என்ன பாதுகாத்துக் கொள்வார். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தேவனை சார்ந்து கொள்ளப்பட வேண்டும், தேவனை மையப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நிலையும் நீங்கள் அட்வான்ஸாக ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். 2 ஆண்டுகள் முன்பு நம்ம என்ன எதிர்பார்க்கறோம்னா இப்பயும் ஒரு அஸ்துவாரத்தை போட்டுடும். தொடர்ந்து அதுக்காக நான் ஜெபித்து கடந்து போகும்போது தேவன் சரியாக ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்துவார். நம்ம அன்று போய் ஜெபம் பண்ணுறது என்பது சாத்தியம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் திட்டம் செய்கிறோங்களோ, ஆவிக்கிற வாழ்க்கை இருக்கலாம், குடும்ப வாழ்க்கை இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், எல்லாமே ஒரு 2 ஆண்டு முன்பே நம்ம அஸ்துவாரம் போட்டுடும். கடவுள் அந்த காலம் வரும், கரெக்டாக நிறைவேற்றி கொடுப்பார். ஒன்றுமே ஒரு புள்ளி கூட மாறாது. இப்படிப்பட்ட நாம் தெய்வ சொத்து நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். எப்படி நாம் தெய்வ நன்மை பெற்றுக் கொள்கிறது. அன்று போய் நம்ம அவசர அவசரமாக கடவுளுக்கு கேட்டு கிடக்கக்கூடாது. இறை சமூகத்தில் நம்ம முன்பு ஒரு காரியத்தை மையப்படுத்தும் போது தேவன் ஏற்ற காலத்தை அதை நிறைவேற்றி கொடுப்பார். நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எல்லா நிலையும் அப்படிதான், பரிசுத்தம் இருந்தாலும் சரி,
நீதியை எல்லாம் அப்படி நாம் கடந்து போகப்பட வேண்டும். மத்திய 19ஆம் அதிகாரம் 27 வாசிப்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்தீர்க்கிறவர்களாக பின் 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள். பார்க்கிறோம், பேதுரு கேட்கிறான். ஏன் கேட்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அது முன்பு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு வாலிபன் கடந்து வருகிறான். மோசே நியாயப்பிரமாணத்தை நான் பிழையில்லாம கைக்கொடு என்று சொல்லுகிறான். அப்ப இயேசு சொல்லுகிறார், அவங்க நான் என்ன செய்யப்பட வேண்டும்? உனக்குள்ள ஐஸ்வர்யத்தை விட்டு தரித்திரத்து கொடு, நீ பூர்ண சர்க்குணரம் மாறலாம் என்று சொல்லுகிறார். அப்பதான் பேதுரு கேட்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டு வந்த வேண்டவரே, எங்களுக்கு என்ன கொடுப்பேன்னு சொல்லிட்டு. மறுஜன்ம காலத்தினுடையாக நீங்க விட்டு வந்த 100 தடவை அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். 12 சிங்காசனம் உட்கார்ந்து நியாயத்தீர்ப்பு என்று சொல்லுகிறான். நீங்க ராஜரிகம் பண்ணிவர் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால இறைமார்க்கம் சொல்லப்படுகிற பிரகாரம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் எதெல்லாம் எடுக்கிறோமோ விட்டு கொடுக்கிறோமோ அது 100 தடவை திரும்பி கொடுக்கப்படுகிறது. ஏதோ யோகம் சோதனை வச்சு எல்லாம் இழந்து போனான் அல்ல, அவன் மீண்டும் ரத்த தனியாக அவன் ஆசீர்வதித்து சொல்கிறான். ஏதோ சாத்தானாலும் மனிதனாலும் ஒரு தீமை செய்து பொல்லாம உருவாக்கி நம்மை நஷ்டப்படுத்த நான் நினைத்தா கூட அதோட வாழ்க்கை முடிவு அல்ல. தேவன் எப்படி அதை மீண்டும் இரட்டத்தனியாக எந்த இடத்துல நாம் தலைப்படுத்தி நின்றோமோ அந்த இடத்துல நம்ம நிற்க வைக்கிறோம். அதான் இறைசனோட பிரதான மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். காலத்தின் கட்டாயம், சூழ்நிலை, எதிர்பார்ப்புல ஒரு சில வாழ்க்கை நாம் கண்ணீர் வடிக்கிறோம், வேதனைப்படுகிறோம், துன்புறுத்தப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய மீண்டும் தருகிறார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் வாழ்க்கைக்குள்ளாக சாத்தான சூழ்ச்சினாலும் பொல்லாங்கனாலும் ஒரு சில தீமைகளை செய்தாலும் மீண்டும் நாம் அதை அடைந்து கொள்ளுகிறோம். ஆனால் உலகம் என்பது நாம் தேவனுடைய பார்வையில் ஒன்றும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு நிரந்தரம் அல்ல. ஆனால் நாம் தெய்வ சமுதாயம் ஒரு விஷயம் நாம் இழந்து போனாலும் தேவன் அதை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக எல்லாம் நடைபெற்று இருப்பதனாலே இந்த பூமிக்கிற கூடாரத்தை பார்த்து பயந்து விடக்கூடாது. வேதம் சொல்லுகிற பிறகு எழுத்து நிலுங்க ஓடி போவான். எதிர்த்து நிற்கப்படலாம் நிச்சயம் நம்மை சோதிப்பான். விசுவாச எதிர்த்துனா நிச்சயம் ஓடி விடுவான். அவர் தொடர்ந்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுங்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்கிற கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவம் குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயும் தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடைப்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசு இல்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்தின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். இறைமார்க்கம் பவுல் சொல்லுகிற பிரகாரம் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறார். பணாசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. உனக்கு அழைக்கப்பட அழைப்பை காத்துக்கொள் என்று சொல்லப்படதா பார்க்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி மேலே என்று நினைக்கிறோங்களோ அது சோதனைக்குரிய நிலையா இருக்கிறது. உண்ணவும்
உண்ணும் ஒடுக்க நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதுமே இருக்க கடவோம். ஐஸ்வர்யம் விரும்புகிற சோதனையும் கண்ணீரும் மனுஷரை கேட்டில அடிவிலும் அமிழ்துகளும் அதிகளும் சேதங்களும் படைவதை இச்சைகளில் விழுகிறார்களே என்று பார்க்கிறோம். ஆனால் இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்டது சந்தோஷமாக அணிவித்து தேவனை போதுமென்று மனதில் ஓடினால் ஒரு ஜெயத்தை நம்ம அடைந்து கொள்ளலாம். நம்ம பலமுறை சொல்கிற விஷயம் தான், தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாலும் சந்தோஷமாக அணிவிக்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இழுப்புன்னு நாம் கடந்து போனோம்னா நாம் தெய்வத்தெடுத்து இழந்துடுவோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் எல்லாமே நம்ம அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா நம்ம என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கனம் அவருக்கு தெரியும். அதுக்கு தகுந்த அவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கப்படும் போது அவர் நேர்த்தியாவது கொண்டு போயிடுவார். நாமளே சில விஷயங்களை தேடி கடந்து போனீங்கன்னா நிறைய பாடுகளை சுமக்கணும். நம்ம எந்த அளவு சந்தோஷத்தை அனுபவிக்க நினைக்கிறோமோ பாடம் சுமக்கும் தயாராகிடும். ஏன்னா மனிதனுக்கு ரெண்டுமே நேர்முறையாக இருக்கிறது. அப்படி ஒரு நிலையில் எங்களை கடந்து போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நாம் எது கேட்டு பெற்று நாம் இழந்து போயிடக்கூடாது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவிலே அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக. ஆமென். இங்க பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனிதன் என்ற வாழ்க்கை வேதத்தில் ஒரு பெரிய அடையாளம் காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். கடவுள் எல்லாத்தையும் இழந்து கடந்து வருகிறான். அவன் போகிற பாதை பார்த்தீங்கன்னா நீ வேதத்தை நிறையா கிட்டத்தட்ட 1 முதல் 5 வரை 40 அடிகள் அடிக்கிறார்கள். அவன் செத்து போயிட்டான்னு போட்டுட்டு போறான். எல்லாரும் கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவனை தப்பிவிக்கிறான். அதனால அவன் எதை நோக்கி தெய்வ சமூகத்துக்கு மோசடைய பிரமாணத்தை கைக்கொள்வதில் கடந்து போனானோ அதை விட அவன் 10 மடங்கு அவன் மூத்தர்களை சுமக்கிறான். எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள்ளுகிறான். அப்படி ஒரு நிலைகள் நம்ம முக்கிய அவசியம். ஏன்னா வேதத்துடைய சில வரலாறுகளை நாம் நிறைய படிக்கிறோம். அதை அறிந்து அதை நாம் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். ஒன்று நாம் மீண்டும் சொல்லுகிற விஷயங்கள், வேதத்தில் எழுதப்பட்ட எந்த ஒரு நிகழ்வும் நேற்று இன்று எழுதப்பட்டது அல்ல. 1000 ஆண்டுகள் முன்பாக எழுதப்பட்ட விஷயங்கள். அதன் அடிப்படையில் அப்படியே நடக்கும். இந்த காலத்தின் சூழ்நிலை கொஞ்சம் கூட்டி குறைச்ச காலங்கள் நடக்குமா தவிர ஒன்று மாறி போவதே கிடையாது. புரிந்து கொள்ளப்பட வேண்டும். காலத்தின் அடிப்படை சூழ்நிலை அடிப்படையில் கொஞ்சம் முன்னேற்றம் மாறுமே தவிர தேவன் சொன்னதை மாறி பூமியில் ஒன்று நடக்க போவது கிடையாது. அதை தான் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா எந்த ஒரு நிகழ்வு நேற்று இன்று எழுதப்பட்டதல்ல. அதான் வேதத்தை நிறைய வாசிக்க சொல்ல காரணமே கடைசிகால மனமாற்றி கடைசிகால ஆவிக்கிற வாழ்க்கை தேவன் நம்ம என்ன மையப்படுத்துகிறார் அதை கடந்து போனால் ஒரு ஜெயத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். ஆனால் சாத்தான் கொஞ்ச காலம் உண்டு அறிந்து பல சோதனைகள் நம்ம நடைபெறுத்துகிறான். தேவன் எல்லா நிலைகளிலும் நம்ம நிச்சயமாக காப்பாற்றி தீருவான். நம்முடைய விரலுக்கு மிஞ்சான தீமை ஒன்று வந்துடாது. அதெல்லாம் பல முறை சொல்கிற விஷயங்கள். சாத்தான் சோதிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நீங்கள் தெய்வத்திட்டத்தை தெய்வ கிருபைகளை சரியாக நீங்கள் பின்பற்ற போனீங்கன்னா நம்ம கிட்டே வரமாட்டோம். நம்ம சரியாக பயன்படுத்தாமல் கடந்து போவதனால தான் சாத்தான் கிட்ட வந்து என்ன பண்ணி நம்ம சோதிக்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற பிரகாரம் நீங்கள் தைரியமாக எதிர்கொண்டு கடந்து போகப்படும் போதுதான் நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். அதனால் நம்ம அதிகமாக எந்த அளவுக்கு செபிக்கிறோங்களோ அதேபோல் வேதவாசியும் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பக்தி விருத்தில் வளரலாம். வேதம் நம்ம விழப்படும் போது போத்தரப்படும் போது நமக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதே வேதத்தை வாசிக்கப்படும் போது சாத்தானை ஜெயிக்க முடியும். ஏன்னா வேத வசனம் அக்கினி என்று சொல்கிறது. நம்ம எந்த அளவுக்கு வேதங்களை வாசிக்கிறோங்களோ தேவனுடைய வல்லமை நமக்குள்ள கடந்து வரும்போது சாத்தானி கிரியைகளை முறியடிக்கலாம். அதை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் தெரியும். எந்த அளவுக்கு வேதம் வாசிக்கிறீங்களோ தேவனுடைய மகிழ்வை நமக்குள்ள வரும். சாத்தானை போராட்டத்தை தடுக்க முடியும். ஏன்னா தேவனுடைய வசனம் அக்கினிமயமானது என்று சொல்கிறது. தேவனுடைய அக்கினி ஒரு மனிதனுக்குள்ள கடந்து வரும்போது நமக்குள்ளேயே அதை வெளியில இருந்து போராடுகிற சாத்தானை தோற்கடிக்க முடியும்.
இல்லைன்னா நீங்கள் தோற்கடிக்க முடியாது. ஏன்னா மகிழ்மை என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வளரதான் தேவனுடைய பிரச்சனை பாடிகளை ஒரு ஜெபம் பண்ணும்போது வேத வசனம் போது அப்படியா இல்லை. நீங்கள் வாசிக்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய அக்கினி உங்களால் பற்றி எரியும். இன்னும் நீங்கள் சாத்தானை தோற்கடிக்க முடியும். ஏன்னா ஆவிக்கிற ஜபம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர முடியும். வேத வசனம் அப்படியா இல்லை. நீங்கள் எவ்வளோதான் வாசிக்கிறோம் தேவனுடைய அக்கினி உங்களுக்குள்ள கடந்து நான் இன்னும் ஒரு வளர்ச்சி தூண்டுதல் உண்டாகும். நீங்கள் வாழ்க்கை நீங்கள் ருசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜபம் பண்ணுவதை விட வேத வசனம் தூக்கம் வந்துடும். ஜபம் பண்ணும்போது அது ஒரு விஷயம். அதை விட வேத வசனத்தை வாங்கினா தூக்கம் வந்துடும். வேதத்தை சொல்லும் போது கேட்டீங்கன்னா தூக்கம் வந்துடும். ஏன்னா வேத வசனம் மனிதனை எப்படியே உயிர்ப்பிக்கக்கூடியது, அதை லெகுவாக உயிர்ப்பிக்கக்கூடியது. ஜபம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிற வாழ்க்கை. வேத வசனம் உடனே அவனை உயிர்ப்பிக்கக்கூடிய வசனம். ஆனால் எந்த அளவுக்கு வேத வசனம் நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அப்போதான் தூக்கம் வரும், ஒரு மாதிரியாக வரும். வேதத்தை திறந்தீங்கன்னா போதும். நான் பலமுறை சொல்லி யாருக்கெல்லாம் தூக்கம் முடியாது வேதத்தை படிக்க அடிப்பேன், தூக்கம் வந்துடும். ஏன்னா சாத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு வளர விட மாட்டோம். ஆனால் இறைமார்க்கு நான் நடைமுறைப்படுத்த பிரகாரம் இப்படிப்பட்ட நிலைகள் நம்ம வளர்ந்து வரும்போது சாத்தானை ஈஸியாக தோற்கடித்து விடலாம். ஏன்னா அவன் பராக்கிரமசாலி, அவன் தந்திரமான கிரியை உடையவன், அவன் மறைந்திருந்து கிரியை செய்கிறான். ஒரு மனிதனுடைய நிலைகளை நம்ம அறிந்து கொள்ள முடியல. சாத்தான் பலம் உள்ளவன். ஆனால் எந்த அளவுக்கு நாம் தெய்வ சொந்த கடந்து கொள்ளணும், அப்போதான் ஜெயிக்க முடியும். ஆனால் இறைமார்க்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் யோபு பக்தனு போல அவன் வாழ்க்கையை சரியாக அறிந்திருந்தான். தன் போராட்டத்தை ஜெயித்து முடிசூட்டினான். கர்த்தரை சார்ந்தவன் கடந்து போகலாம். உலகத்தில் சரியாக அறிந்ததுனாலே தன் இழப்புகளை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படல. ஆனால் தேவன் 2 மடங்கு திருப்பி கொடுத்தார் என்று பார்ப்போம். 3 நம்ம காலத்தை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு கடினமான காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். காலம் நமக்கு நிரந்தரம் அல்ல. தேவனுடைய சன்னிதானமே நம்ம நிரந்தரம் என்பதனால எதையும் சந்திக்க தயாராகிடும். கடவுள் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டான், நம்ம கூட இந்த பலப்படுத்துவார். சாத்தானாலும் மனிதனாலும் எந்த சூழ்ச்சியும் திட்டங்களும் தீர்மானிக்கப்பட்டாலும் தேவன் நம்மோடு கூட என்ன பண்ணுவார், ஜெயித்து அடைய செய்வார். ஆனால் நாம் தைரியமாக எதிர்கொண்டு காலத்தை தோற்கடிக்க நீங்கள் முற்பட வேண்டும். தேவனை கேட்டுக்கொண்டும் தேவனுடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.